அண்மை செய்தி. திமுக பாஜகவின் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தவிக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். திமுக பாஜகவின் அரசியல் நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் சோழ பேரரசின் பெருமையை கொண்டாட வேண்டியது தங்கள் கடமை என்பதை மறந்து பாஜகவின் கையில் அடைக்கலம் புகுந்து தமிழகத்தை அடக வைத்தது போலவே தற்பொழுது தமிழர்களின் பெருமையையும் திமுக அடக வைத்திருப்பதாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் கீழடியில் கிடைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களை மறைத்து தமிழர்களின் நாகரிகத்தையும் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் பாஜக அரசு இப்போது சோழர்களின் பெருமையை பற்றி பேசியிருக்கிறது. முழுக்க முழுக்க நாடகமின்றி வேறு இருக்க முடியாது என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய விஜய், நாம் இப்படி சொல்வது மறைமுக ஓரணியில் இணைந்து இருக்கும் இவ்விரு கட்சிகளுக்கும் மக்களுக்கு தாவேக்க உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்ற வகையில் எரிச்சல் ஏற்படலாம். அதற்கு என்ன செய்ய என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அரசியலில் தன் 2ஆம் ஆண்டில் பணியெடுத்து வைக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே இது குறித்து பேசியிருப்பதாகவும், ஆனால் திமுக அரசு தமிழர்களின் பெருமையை நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை விஜய் முன்வைத்திருக்கிறார். மேலும் சோழ பேரரசின் தமிழரையும் தமிழர் பண்பாட்டையும் ஓர வஞ்சனுடன் மத்திய அரசு ஒதுக்குவதாகவும் விஜய் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். திமுக பாஜகவின் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழையும் தமிழ்நாட்டையும் ஓர வஞ்சனுடன் மத்திய அரசு ஒதுக்குவதாகவும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். திமுக பாஜகவின் நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று விஜய் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக பாஜகவின் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தவிக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். தமிழையும் தமிழ்நாட்டையும் ஓரவஞ்சனையுடன் ஒதுக்கும் மத்திய பாஜக அரசு என்று தவிக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.